இங்க நம்ம ஹீரோ நடுக்கடல ஒரு புலி கூட மாட்டிக்க அங்க சரியா சாப்பாடு கிடைக்காதனால 2 பேர் உடம்புலயும் சுத்தமா சத்து இல்லாம அரகர மயக்கத்துல கிடப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த புலியோட தலையை எடுத்து தம் மடியில வச்சு அதை தடவி கொடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரோட கதையும் இதோட முடிய போதுரா நண்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல அவனும் மயக்கம் போட்டுருவான். தென் அவன் கண்ண முடிச்சு பார்க்கும்போது அவனோட படகு ஒரு தீவிர கார ஒதுங்கி இருக்கும். அப்ப ஹீரோக்கு பயங்கர பசியில இருக்கவனுக்கு பிரியாணி பொருளுமே கிடைச்ச மாதிரி அங்க இருக்கிற செடி கொடின்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். தென் அந்த தீவுக்குள்ளார போய் பார்த்தோம்னா நிறைய மேற்கேட்ஸ் இருக்கு. அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற தண்ணியில போய் ஹீரோ சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த புலி அங்க இருக்கிற மேற்கேட்ஸ் எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு நைட்டு ஹீரோ மரத்து மேல தூங்கலான்னு போனா அங்க இருக்கிற மேற்கேட்ஸ் எல்லாம் திடீர்னு மரத்து மேல ஏறிக்க பார்த்தா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் நைட் ஆனா பாய்சன் ஆனதுனால அதுல இருக்கிற மீன்லாம் இறந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும். சரின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பழத்தை பறிச்சு பார்த்தா அதுல மனுஷ பல் இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு இது ஒரு ஆபத்தான ஐலாண்டுன்னு தெரிய வர அடுத்த நாள் காலையில சாப்பிடுற மாதிரி எது கிடைக்குதோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ரெச்சட்டை கூப்பிட்டு கிளம்பிடுவான். தென் பல மாசம் கழிச்சு அவங்களும் மனுஷங்க வாழற தீவுக்கு வந்து சேர ஹீரோவோ நடக்க முடியாம கடற்கரையில விழுந்துருவான். அந்த புலியோ தட்டு மாதிரி காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்க ஹீரோவோ அது போறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு டைம் ஆச்சும் பாத்துறாதான் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த புலியோ கண்டுக்காம போயிட ஹீரோவோ அதை பார்த்து செம்மையா வருத்தப்பட்டு அழுவ ஆரம்பிச்சிருவான். கடைசியில அந்த தீவை சேர்ந்த சில பேர் ஹீரோவை பார்த்து காப்பாத்திடுவாங்க.